பேரன்புடைய கன்னிராசி நேயர்களுக்கு காரைக்குடி ஜோதிடர் சான்ஜி இருவார கால பலன்கள் சொல்ல இருக்கிறேன். அதாவது டிசம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 2025 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரையிலான இருவார பலன்களை சொல்ல இருக்கிறேன். இதில் என்ன விசேஷம் என்றால் 4ஆம் தேதி பௌர்ணமி, 19ஆம் தேதி சர்வ அமாவாசையுடன் முடிகிறது. இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கடகத்தில், அதாவது தனது உச்ச வீட்டில் சந்திரன் வீட்டில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். கன்னிராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், அதாவது முயற்சி செயல் வெற்றி கிடைக்கும், தைரியஸ்தானம். அந்த தைரியத்தை நீங்கள் வரவழைத்து கொண்டு எந்த ஒரு காரியத்துக்கு செய்வதற்கு முடிவுக்கு வர மிக உகந்த நேரம், உகந்த காலம், அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையே பார்க்கிறார். அதாவது ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அவர்கள் பார்வை விடுவதால் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தினுடைய உதவியுடன் நீங்கள் 3ஆம் இடத்துக்கு முயற்சிக்கின்ற காரியங்களை நன்றாகவே செய்யலாம். 5ஆம் இடம் குழந்தைகளை குறிக்கும், உங்கள் குடும்ப நலனை குறிக்கும், சந்தோஷத்தை குறிக்கும். இந்த சூழ்நிலையில் 5ஆம் இடத்தை வருகின்ற 19ஆம் தேதி அமாவாசை என்று விளக்கு வைத்து முன்னோர்களை வழிபட்டால் 3ஆம் இடத்து முயற்சிகளையும் தைரியத்தையும் ஆக்டிவேட் செய்து நீங்கள் நன்றாக முன்னுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5ஆம் இடத்தில் இருப்பதால் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள், நன்றாக வருவார்கள், நோய் நொடியற்ற சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும், உங்கள் குடும்பத்தில் குதூகலம் குடியேறும். அடுத்ததாக ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு தன் 9ஆம் பார்வையால் பார்ப்பதால் குடும்ப உறவுகளிடையே, குறிப்பாக கணவன் மனைவியிடையே நல்ல உறவு மேம்படும். அந்யோன்யமாக இருந்து உறுதியான தீர்மானங்கள் செய்வீர்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கே முதலீடாக இருக்கலாம். உறவுகள் வருவார்கள், நண்பர்கள் வருவார்கள், பார்ட்னர்கள் எல்லோரும் உதவி செய்யவே வருவார்கள். கோயில் விசேஷங்கள் சொல்ல வந்தாலும் செய்து கொள்ளலாம். 3ஆம் இடத்தை பார்ப்பதால் எந்த தொழிலுக்கோ முயற்சிக்கோ நீங்கள் அச்சாரம் போட்டுக்கொள்ளலாம். 5ஆம் இடத்தின் உதவியோடு 3ஆம் இடத்தையும் பார்த்துக்கொள்ளலாம். 7ஆம் இடத்தில் பார்ட்னர்ஸ் அவர்களை தயார் பண்ணி நீங்கள் ஏதாவது தொழிலோ செயலோ செய்வதற்கு 7ஆம் இடத்து பலனையும் கூட்டிக் கொள்ளலாம். அதை காட்டிலும் கன்னியா லக்கணத்துக்கு குரு பகவான் 11இல் உச்சம் பெற்றிருக்கிறார். அவர் லாபத்தை கொடுப்பார். நீங்கள் எடுக்கும் இந்த 3 முயற்சிகளுக்கும் இந்த 3 இடத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் அவர் எதிர்பாராத நல்ல லாபத்தை எதிர்காலத்தில் கொடுப்பார். அடுத்து 19ஆம் தேதி சர்வ அமாவாசைக்கு பிறகு குரு பகவான் மிதுனத்தை நோக்கி செல்கிறார். அந்த பலனையும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணிக்கொள்ளுங்கள். குறிப்பாக சர்வ அமாவாசை என்று பண்ணிக்கொள்ளுங்கள். முன்னோர்களையும் வணங்கிக் கொள்ளுங்கள். மிக சுபிட்சமான வாழ்க்கை தொடரும் என்று தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை வேண்டி விடை பெறுகிறேன்.